வணக்கம். ஏதேனும் ஒன்று தேவைப்படக்கூடிய வறியவர்கள், இரவலர்கள் ஒருவரிடம் சென்று நின்று எனக்கு இது வேண்டும் என்று கேட்டால், அவ்வாறு கேட்கப்படுவதை பெருமையாக நினைத்து மனம் உவந்து விருப்பத்தோடு அவர்கள் கேட்டதை கொடுத்து உதவக்கூடிய வள்ளல் பெருமக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாமல், தன்னிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்துக் கொள்ளாமல், மனமகிழ்ச்சியோடு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்திலே நிறைய உள்ளன. அப்படி தாமாக முன்வந்து மனமுவந்து பொருளை வழங்கக்கூடிய வள்ளல்கள் ஒன்றை கொடுக்கும் பொழுது, இல்லை எங்களுக்கு இது வேண்டாம் என்று மறுத்து கூறக்கூடிய தன்மை இருக்கிறதே, அது கொடுக்கும் ஈகையை காட்டிலும் கோடி மடங்கு உயர்வானது என்கிறார் வள்ளுவர். ஒன்றை கேட்டவுடனே முகத்தை சுளித்து கொண்டு, என்ன வேறு வழி இல்லை, வந்து கேட்டு விட்டார்களே என்று ஏளனத்துடனும் எள்ளலுடனும் எரிச்சலுடனும் வழங்கக்கூடியவர்களை பற்றி வள்ளுவர் இங்கு பேசவில்லை. தம்மிடம் வந்து கேட்பதை பெருமையாகவும், தாம் அடுத்தவர்க்கு கொடுக்கக்கூடியதை கடமையாகவும் நினைத்திருக்கக்கூடிய பெருமக்கள், அவர்கள் தாமாக வந்து கொடுக்கக்கூடிய பொருளை கூட வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, அது கொடுப்பதை காட்டிலும் கோடி மடங்கு உயர்வானது. இரவச்சம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், கரவாது உவந்து ஈயும் கண்ணனார் கண்ணும் இரவாமை கோடி உறும். புறநானூற்றிலே கழைதின் யானையார் என்ற புலவர் ஒரு பாடலை கூறுவார். ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதனெதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. அந்த செய்யுளினுடைய பொருள் இந்த குறளிலே வெளிச்சமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.